ஹாய் ஹலோ வெல்கம். நான் உங்கள் ராம்கி. ஒரு சில மாதங்களுக்கு முன்னாடி திருப்போரூர் முருகன் கோயிலும் ஈசிஆரில் உள்ள நித்திய கல்யாண பெருமாள் கோயிலும் நம்ம பார்த்தோம். அந்த கோயில்களுக்கு பக்கத்திலேயே ஒரு பழமையான சிவன் கோயில் இருக்குங்க. கோயிலோட குளம் விஷ்ணு தீர்த்தம் என்று அழைக்கப்படுகிறது. அதற்கான காரணத்தை இன்னும் கொஞ்ச நேரத்தில் பார்க்கலாங்க. OMR என்று அழைக்கப்படும் பழைய மகாபலிபுரம் சாலையில் செங்கன்மால் என்ற ஊரில் உள்ள செங்கமலேஸ்வரர் சிவன் கோயிலை தாங்க இன்றைக்கி வீடியோவில் பார்க்க போகிறோம். திருப்போரூர் முருகன் கோயிலேருந்து 6 கிலோமீட்டர் தூரத்துலேயும் கேளம்பாக்கத்துலேருந்து 2.5 கிலோமீட்டர் தூரத்துலேயும் இந்த கோயில் இருக்குங்க. இந்த கோயில் இருப்பிடத்தோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. கோயில் நுழைவாயிலுக்கு முன்னாடி இந்த வேப்ப மரம் மற்றும் அரச மரத்துக்கு அடியில் விநாயகர் மற்றும் நாகர்கள் பார்க்கலாங்க. அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா ஒரு புராதன நிகழ்வை மையப்படுத்தி 4-5 திருக்கோயில்கள் கட்டினாங்க. அந்த வகையில் இந்த கோயிலும் ஒன்றுங்க. இந்த கோயிலோட புராதன நிகழ்வை நம்ம இதற்கு முன்னாடியே பாடல் பெற்ற தலமான திருமால்பூர் மணிகண்டீஸ்வரர் திருக்கோயிலில் பார்த்தோங்க. விஷ்ணு பகவான் சிவபெருமானை வேண்டி சுதர்சன சக்கரத்தை பெற்ற நிகழ்வை தாங்க இந்த கோயிலையும் குறிப்பிட்டிருக்காங்க. நேத்திர அர்ப்பணேஸ்வரர் மற்றும் கும்பகோணத்தில் இருக்கும் சக்கரபாணி கோயிலையும் இதே புராதன நிகழ்வு தாங்க. செங்கன்மால் என்ற இந்த ஊரோட பெயர் விஷ்ணு பகவானை தாங்க குறிக்குது. அதனால தான் இந்த கோயிலோட குளத்தோட பெயர் விஷ்ணு தீர்த்தம். அம்பாள் பிருகன் நாயகி என்று அழைக்கப்படும் பெரிய நாயகி நமக்கு தனி சன்னதியில் காட்சி தராங்க. மூலவர் செங்கன் மாலீஸ்வரர் கிழக்கு நோக்கி நமக்கு லிங்க வடிவில் காட்சி தராருங்க. மூலவர் சன்னதிக்கு முன்னாடி நந்தி பகவான் பலிபீடம் மற்றும் கொடிமரம் பார்க்கலாங்க. கோஷ்டத்தில் விநாயகர், தட்சிணாமூர்த்தி, விஷ்ணு, பிரம்மா மற்றும் துர்கை இருக்கிறாங்க. வெளிப்பிரகாரத்தை சுற்றி வரும்போது விநாயகர், வள்ளி தேவியானையோட முருகர், கஜலக்ஷ்மி, சண்டிகேஸ்வரர், நவகிரகங்கள், பைரவர், சூரியன் ஆகியோர் பார்க்கலாங்க. 63 நாயன்மார்களில் ஒருவரான கோச்செங்கச்சோழ நாயனார் 6ஆம் நூற்றாண்டில் இக்கோயிலை கட்டியதாக நம்பப்படுகிறதுங்க. ஆனால் பாடல் பெற்ற ஸ்தலங்கள் வரிசையில் இந்த கோயில் இடம் பெறலை. 12ஆம் நூற்றாண்டை சேர்ந்த சோழர்கள் காலத்து கல்வெட்டுகளும் பின்னர் ஆட்சி புரிந்த நாயக்கர் காலத்தில் இக்கோயிலுக்கு செய்த திருப்பணிகள் எல்லாம் கல்வெட்டுகளாக இச்சுவரில் காணப்படுதுங்க. திருமால்பூர் மணிகண்டேஸ்வரர் வீடியோ பார்க்காதவங்களுக்காக வேண்டி சுருக்கமாக இந்த கோயிலோட புராதனத்தை பார்க்கலாங்க. அந்த வீடியோவோட லிங்க்கும் இந்த வீடியோ கடைசியில் தராங்க. அதை பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். சிவபெருமானிடம் சுதர்சன சக்கரம் இருப்பதை அறிந்து கொண்ட விஷ்ணு பகவான் அதை பெறுவதற்காக சிவபெருமானை நோக்கி தவம் செய்கிறார். 1000 தாமரை மலர்களை கொண்டு சிவபெருமானுக்கு பூஜை செய்து கொண்டிருக்கும் போது ஒரு மலரை மறைத்து வைத்து சிவபெருமான் திருவிளையாடல் செய்கிறார். அந்த ஒரு மலர் இல்லாமல் பூஜை நிறைவேறாது என்று அறிந்த விஷ்ணு பகவான் திகைத்தார். அந்த ஒரு தாமரை மலருக்கு பதிலாக தன் கண் மலரை எடுத்து சிவபெருமானின் பூஜையை நிறைவேற்றுகிறார். பூஜைக்காக தன் கண்ணையே அர்ப்பணித்த விஷ்ணு பகவானை கண்டு சிவபெருமான் மகிழ்ச்சி அடைந்து சுதர்சன சக்கரத்தை விஷ்ணு பகவானிடம் வழங்கினார். மணிகண்டேஸ்வரர் கோயில் வீடியோவில் இன்னும் கொஞ்சம் டீட்டெயிலாக இந்த கதையை சொல்லியிருப்பாங்க. காலை 7 மணிலேருந்து மதியம் 12 மணி வரைக்கும் நட திறந்திருக்கோங்க. மீண்டும் மாலை 4:30 மணி முதல் 8 மணி வரை நடை திறந்திருக்கோங்க. திருப்போரூர் முருகன் கோயில், நித்திய கல்யாண பெருமாள் கோயில், இந்த கோயில் 3 ஒரே நாளில் நீங்கள் பார்த்துடலாங்க. திருப்போரூர் முருகன் கோயில் பக்கத்தில் மலைக்கு மேலே கைலாசநாதர் கோயில் இருக்குங்க. அந்த கோயிலையும் சேர்த்து 4 கோயிலாக கூட நீங்கள் பார்க்கலாம். இப்போ நான் குறிப்பிட்ட கோயில்களெல்லாம் இதுக்கு முன்னாடி வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேங்க. அந்த வீடியோலாம் பார்க்காதவங்க அந்த வீடியோவும் பாருங்கள். மீண்டும் தொண்டை நாட்டு பாடல் பெற்ற தலங்கள் மற்றும் திவ்ய தேசங்கள் எல்லாம் விரைவில் பார்க்க போகிறோங்க. இதுக்கு முன்னாடி நான் அப்லோட் பண்ண பாண்டிய நாட்டு திருத்தலங்கள்லாம் நீங்கள் பார்க்கலன்னா பிளேலிஸ்ட்டோட லிங்க் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேங்க. அதை யூஸ் பண்ணி அந்த வீடியோவெல்லாம் பாருங்கள். நான் இதுக்கு முன்னாடி அப்லோட் பண்ண நல்ல நல்ல கோயில்கள் எல்லாம் பார்த்திங்கன்னா நிறைய பேருக்கு போய் ரீச் ஆகலை. இது ஒரு புது சேனல்ன்றதுனால யூடியூப் பல பேருக்கு ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டுது. சப்ஸ்கிரைபர்ஸ்க்கே என்னோட வீடியோ ரெக்கமெண்டேஷனில் போக மாட்டுது. நீங்கள் மறக்காமல் நோட்டிஃபிகேஷன் ஐக்கானை கிளிக் பண்ணிங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு ரெக்கமெண்டேஷனில் வரும். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிவிட்டு கமெண்ட்ஸ் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு வாட்ஸ்அப் குரூப்லலாம் ஷேர் பண்ணுங்கள். நீங்கள் இது வரைக்கும் இந்த சேனலுக்கு இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணலை அப்படின்னா சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அடுத்து இதே மாதிரி ஒரு சூப்பர் வீடியோவில் சந்திப்போம். தேங்க்யூ. பாய்.